அல்லாஹ் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் கண்மூடித்தனமாக வாழ்கிறது இஸ்லாமே கிடையாது. என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? முஹர்ரம் மாதம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சது அவங்க பட்ட கஷ்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை நாம் பொதுவாக கவனிக்க தவறிடுறோம். மதீனாவுக்கு செல்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ அழகாக திட்டம் போட்டு செயல்பட்டாங்கிறத பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அவ்வளோ இருக்குது. உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லணும்னா, ஹிஜ்ரத் செய்யும் போது அது வெயில் காலம். மக்கள் சூரியன் உச்சியில் இருக்கும்போது வெளியவே வரமாட்டாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க ரகசியமாக வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்புறம் மதீனாவை நோக்கி வடக்க செல்லாமல் முதல்ல தெற்க சென்று தவுர் குகையில் தங்குறாங்க. ஏன்னா அவங்க மதீனா செல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எதிரிகளை திசை திருப்ப. அப்புறம் தவுர் குகைக்கு சாப்பாடு கொண்டு வர அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா முன்கூட்டியே நியமிக்கிறாங்க. மேலும் அவங்க கால் தடத்தை வச்சு எதிரிகள் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பின்னாடியே ஆமீர் பின் ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு அடியுமே அவங்க முன்கூட்டியே கணிச்சு பக்காவாக பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலும் ரசூலுல்லாஹ் அப்படி தான் செயல்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் பிளான் பண்ணி செயல்படுற பழக்கமே இல்லாமல் இருக்கு. குறிப்பாக பொருளாதார விஷயங்கள்ல நீங்களே பாருங்க, எல்லாருக்கும் ஃபியூச்சரில் நல்ல வசதியாக வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்காக இன்றைக்கி எந்த ஒரு திட்டமும் போடுறதில்ல, கண்மூடித்தனமாக வாழ்கிறது. இதனால தான் ரிட்டையர்மெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் உருவாயிருக்கு. வயசான காலத்தில் கஷ்டப்படுற பலரை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் கொடுமை என்னென்னா, இதில் நிறைய பேர் இளம் வயசில் நல்லா சம்பாரிச்சவங்க தான். அப்போவே அவங்க நிதி சார்ந்த விஷயங்களில் பிளான் பண்ணி செயல்பட்டு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி கஷ்டப்படுற நிலையே வந்திருக்காது. ஸோ இவங்க செஞ்ச தப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும். அப்புறம் நிதி சார்ந்த விஷயத்தில் பிளான் பண்ணுறதுக்கு சரியான டைம் எதுனா நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற வயசு தான். ஆனால் பல பேர் 40 வயசுக்கு அப்புறம் தான் இதை பற்றி சிந்திக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பலர் அப்போ கூட செய்கிறதில்ல. இதுதான் பெரிய கைசேதம். எனவே இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்திலிருந்து நாம் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் பிளான் பண்ணி செயல்பட ஆரம்பிப்போம். இதை ஒரு கட்டாய சுன்னத்துனே சொல்லலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்ணாமல் எதையுமே செஞ்சதில்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.